இன்ஃபோ கிரிக்கெட் 360. என்னடா அவன் பொழுதன்னைக்கும் ரோஹித் சர்மா பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. வரிசையாக அவரை பற்றின கண்டென்ட் தான் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. வேறு ஆக்சுவலாக ஒரு அம்பையர் சொல்லியிருக்காரு, சௌத்ரி அப்படின்ற ஒரு அம்பையர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா சோம்பேறி அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க, அவரோட திறமை என்னன்றதை பற்றி எனக்கு தெரியும், நான் அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ரோஹித் சர்மா ஓப்பனராக வரல, நடுவில் மிடில் ஆர்டரில் தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்த டைமில் 2013 கேப்டன் தோனியாக இருந்தப்போ ரோஹித் சர்மாவை ஓப்பனிங் இறங்க அவர் தான் சொல்லியிருக்காரு. அதை இழுக்கமாக பிடிச்சிக்கிட்டாப்புல. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 சதம் அடிக்கிற 3 இரட்டை சதம் சொல்லுவாங்க. ஒரு சதம் அடிக்கிறது இங்கே அவன் தவிடுதுன்றாங்க. ஸோ டெல்லுக்கரையே பல காலம் கழிச்சு தான் டபுள் செஞ்சுரி ஃபஸ்ட்டு அடித்தாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ரோஹித் சர்மா. அதே போல் 2019 வேர்ல்டு கப்பில் கிட்டத்தட்ட 5 சதம் அடிச்சிருக்காப்புல. அதிக அளவு உலக அளவில் அதிக சிக்ஸர் அடித்த சாதனையும் நம்ம ஹிட்மேன் தான் இருக்குது. எந்த டீம், சின்ன டீம், பெரிய டீம், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கான்னு அப்படின்னு கணக்கு கிடையாது. யார் இருந்தாலும் அடி தான். யார் போட்டாலும் மாட்டுச்சுன்னா சிக்குச்சுன்னா 6 தான் அப்படின்ற மாதிரி ஆள் தான் ரோஹித் சர்மா. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்படி ஒரு வெறித்தனமான ஆளாக இருந்ததுனால தான் 2024 T20 வேர்ல்டு கப்பை ரோஹித் சர்மாவால் வாங்க முடிஞ்சது. களத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அமைதியாக இருக்கிற மாதிரியும் மந்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் 160 கிலோமீட்டர் வேகத்தில் பால் வந்தாலும் 120 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எதிரடி அடிக்கிற ஒரே ஆள் இந்த மனுஷன்தான். அவரோட ஷார்ப்னஸ், அதாவது கிரிக்கெட்டில் இருக்க அவரோட ஷார்ப்னஸ் எப்படி அப்படின்னா, அவர் கேப்டனாக இருக்கப்ப கடைசி 4 ஓவரில் 24 ரன் அடிக்கணும் அப்படின்னா எதிரணினால் 6 விக்கெட் 7 விக்கெட் கையில் இருந்தால் கூட அடிக்க முடியாத அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி அந்த இடத்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான வியூகங்களை வகுக்கிறதுல ரோஹித் சர்மாவுக்கு இணையான ஆள் யாரும் இல்லை இப்போதைக்கு இங்கே. அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் ரிவ்யூ, அதாவது ரோஹித் சர்மா இருக்கிறப்ப அம்பையரிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அதாவது எதிரணியில் யார்கர் பால் போட்டால் அடிக்க முடியாது, அன்பிளேயபிள் பால் போட்டால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கர் போட்டாலும் 6க்கு விரட்டக்கூடிய ஒரே ஆள் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சிறப்பான ஆள், ரொம்ப வித்தியாசமான கேப்டன். சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி அவர் தெரியும், பட் ஆக்சுவலாக அவர் சோம்பேறித்தனம் கிடையாது, ஃபன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ரீசெண்டாக அவரோட நிறையா விஷயங்கள் வெளியில் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.